நம்பர்ஸ் 14:24 வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். காலேப் வேற ஆவி உடையவனாயிரும். பிரியமானவர்களே, நம்ம ஆவி ஏதேன் தோட்டத்திலே செத்து போச்சு, கர்த்தரை விட்டு விலகிட்டு, தேவன் அறிகிற அறிவிலிருந்து விலகிடுச்சு. எல்லாருமே அவங்க சோல் சொல்கிறபடி தான் நடக்கிறோம். நம்ம பாடியுடைய தேவை ரொம்ப குறை. பசிச்சா சாப்பாடு வேணும், தாகம் இருந்தால் குடிக்க தண்ணி வேணும், குளிர் நேரத்தில் உடுத்த ஒரு உடை வேணும். இதை தவிர சரீரத்தினுடைய தேவை ஆல்மோஸ்ட் நில். மீதி நம்ம செய்கிற எல்லாமே நம்முடைய நம்முடைய சைக்கிள விருப்பு வெறுப்பு, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், எமோஷன்ஸ் உணர்ச்சிகள், நாலேஜ் அறிவு, இது எல்லாமே நம்ம சைக்கிளில் தான் இருக்கு. அப்போ நம்முடைய பிஹேவியர் எல்லாமே நம்முடைய ஆத்மாவால் தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஆனால் காலேப் இந்த ஆத்மா சொல்கிறபடிலாம் அவன் செய்யலை. சில வேளைகளில் நம்முடைய ஆத்மாவை தாண்டி நம்முடைய ஆவி நம்ம கண்ட்ரோல் பண்ணும். திடீர்னு ஒரு அறையில் கரண்ட் போயிடுச்சு, நமக்கு நல்லா தெரியும், நம்ம வீடு இங்கே தான் ஸ்டூல் இருக்குது, இங்கே தான் சேர் இருக்குது, இங்கே தான் டேபிள் இருக்குது, எல்லாம் தெரியும். ஆனால் ஆவியில் ஒரு ஐயோ கரண்ட் போய்ட்டு எங்கேயா இடிச்சுக்கணும் விழுந்துருவணும் பயம் இருக்கும். ஒரு லிஃப்டில் போகிறோம், அந்த லிஃப்டில் நல்லா போகுதுன்னு தெரியும், ஆனாலும் உள்ள ஒரு பயம் இருக்கும். நம்முடைய ஆத்மாவையும் தாண்டி நம்ம அறிவையும் தாண்டி ஒரு பயம் வரும், பயத்தின் ஆவி. அப்போ நம்ம ஆவி நம்ம அறிவையும் தாண்டி, இதில் காலேப் அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அவனுக்குள்ளே இருந்தது வேற ஒரு ஆவி இருந்தது. இது பரிசுத்தாவி அல்ல, அவனுடைய ஆவி. இப்போ அங்கே மலைநாட்டில் பார்க்குறான், அங்கே பெரிய பெரிய ராட்சதெல்லாம் இருக்கிறாங்க. இவன் அறிவில் தெரியும் இது நம்மளால் முடியாதுன்னு சொல்லி, ஆனால் அந்த அறிவை தாண்டி அவனுக்குள்ளே வேற ஒரு ஆவி கிரியை செய்யுது. சூழ்நிலை பார்க்க மாட்டேங்குது. குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆவியில் பிறந்துடும். நம்ம ஆவி தேவ ஆவியினால் நிரப்பப்படும். நம்ம மனசு என்ன சொல்லுதுங்கிறது பெருசு இல்லை, என் சரீரம் என்ன சொல்லுதுங்கிறது பெருசு இல்லை, என் ஆவி என்ன சொல்லுது. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் நம்ம ஆவியோடு தான் பேசுவார். ஆவியில் அனலாக இருங்க. என்னுடைய அறிவுக்கு மேலாக என் ஆவியில் ஒரு வைராக்கியம் வருது. கால் வைப்பேன், நடத்துவார், போயிடலாம். காலேப் வெறுமனே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான் என்றல்ல, அவன் வேறே ஆவி உடையவனாயிரும். நம்ம ஆவியை குறித்து நம்ம ஜாக்கிரதையாய் உற்சாகமாக இருப்பது நல்லது.